மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நாம சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள் என்பதால் நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் அவருக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் நம்முடைய நேசருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சாயலாய் படைக்கப்பட்டு அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நமக்காக உயிரோட கூட எழுந்த அந்த நல்ல அருமையான நேசர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விசேஷமானவர்கள் தான். அந்த விசேஷித்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்ல நாமம் எப்போதும் மகிமைப்படட்டும். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள். ஆமென். நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். ஆமென். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் அவருக்கு உரியவர்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலே எத்தனை அருமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷித்த அழைப்பு உன்மேல் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் ஒருபோதும் நம்மை ஆகாதவன் என்று சொல்லி தள்ளிவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் ஒரு நல்ல தலைப்போட கூட நாம இந்த சத்திய வசனங்களை கவனிக்க வேண்டும். கவலைப்பட வைக்கும் பொக்கிஷங்கள். என்ன? கவலைப்பட வைக்கும் பொக்கிஷங்கள். நம்மை கவலைப்பட வைக்கிறது, நாம் எதையெல்லாம் பொக்கிஷமாக பார்க்கிறோமோ, எதையெல்லாம் பொக்கிஷமாக சேர்க்கிறோமோ, அவைகள் நம்மை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்மை அவைகள் கவலைப்படுத்துகிறது நிமித்தமாக ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அந்த பிரச்சனை தான் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை. ஸ்தோத்திரம். எத்தனை ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு நம்மை கவலையடைய செய்கிறது நாம் பொக்கிஷமாக பார்க்கிறவைகள், நாம் இந்த உலகத்திலே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறவைகள் நம்மை கவலையடைய செய்து அந்த கவலையின் நிமித்தமாக தேவனை துதிக்க கூடாதபடிக்கு ஒரு பெரிய தந்திரங்கள் இந்த நாட்களில் செயல்பட்டு வருகிறது. அந்த தந்திரங்களை எல்லாம் நிர்மூலமாக்கவும் அந்த கவலைகளிலெல்லாம் நாம் விடுதலையாக்கப்படவுமே கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாதையிலே நம்மை வழி நடத்தி நம்மை தாங்கும்படியாக நம்முடைய நேசர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிப்போம், கவலை இல்லாதபடி இருப்போம். ஆமென். பாருங்க, இந்த கவலை ஒரு பொல்லாத ஒரு காரியங்க, ஒரு பொல்லாத ஒரு காரியம். தேவன் நமக்கு அநேக விஷயங்களை வாக்கு பண்ணுகிறார். அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர். நம்முடைய அத்தனை தேவைகளையும் பொறுப்பெடுக்கக்கூடியவர். அவர் நமக்கு அக்கறையானவராய் இருக்கிறபடியால் நாம் இந்த நாட்களில் கவலைப்படக்கூடாது. இந்த நாட்களில் நாம் கவலைப்படக்கூடாது. பாருங்க,
ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது தேவனை நினைக்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு செவிகள் திரும்பக்கூடாதபடிக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் தங்கள் செவிகளை தூரப்படுத்தும்படியாக அதிக வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதிக காரியங்களை குறித்து கவலைப்படும்படியாக உலகம் அவர்களை தள்ளினது. இன்றைக்கு நாம உலகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக, உலகத்திலே நம்முடைய தேவைகளை நாம் அற்புதமாய் சந்தித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறபடினாலே இந்த காரியம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதற்கு அதிக நேரம் கவலைப்பட வைத்து இந்த தேவனுடைய அன்பை ஆராதிக்க கூடாதபடிக்கு நம்மை அந்த காரியங்கள் எல்லாம் தடை பண்ணுகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு விதத்திலே தேவனை ஆராதிக்கிற செயல்கள் குறிக்கப்பட்டிருக்குதுங்க. ஒவ்வொரு விதத்தில் மனுஷன் எப்படிலாம் தேவனை ஆராதிக்க முடியும், ஆராதிக்கிறான், அந்த ஆராதனைகள் இன்னும் எப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக அந்த மலை பிரசங்கத்திலே பேசியிருக்கிறார். அப்படி பேசப்பட்ட அந்த நல்ல ஆராதனையின் முறைகள் நாம் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பிசாசும் ஒரு பக்கத்தில் நம்மை கவலையின் பாதையிலே நடத்த பார்க்கிறபடியால் இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயம், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அதிகாரத்தில் தான் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமியில் நாம் கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, இந்த பொக்கிஷையெல்லாம் எனக்கு இருக்கணும், என்னுடைய களஞ்சியத்தில் இதெல்லாம் நிரம்பி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது எல்லாம் கூட கொடுக்கப்படுமாம். ஆமென். அல்லேலூயா. உலகம் நம்முடைய பொக்கிஷமாக இருந்தது என்று சொன்னால் கவலை நமக்கு பெரிய பலனாக பதிலாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்று சொன்னால் சமாதானம் நமக்கு நல்ல பதில்களாக எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், கவலை மிக பொல்லாத ஒரு காரியம். அது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. நாம் எந்த காரியத்திலெல்லாம் வளர வேண்டுமோ, எந்த காரியத்திலெல்லாம் தகுதி அடைய வேண்டுமோ, அந்த வளர்ச்சியும் தகுதியும் தடை பண்ணுகிற ஒரு பொல்லாதது தான் கவலை. நாம் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதத்தை எதிராக அது மாற்றி நம்மை பாதிக்கிறது, அவர்களை பாதிக்கிறது. அதே போல் நம்முடைய நாளின் மகிழ்ச்சியை அது பறிக்கிறது. இங்கே தேவனுடைய நம்பிக்கையை அது நம்மை விட்டு எடுத்து போடுகிறது என்று சொல்லி இந்த கவலை பல விதங்களிலே மனிதனை பாதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியங்கள் நம்மை பாதிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 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 சின்ன கவலை, நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதன் நிமித்தமாக ஏற்பட்ட கவலை தேவனிடத்தில் சேரக்கூடாதபடிக்கும், நம்முடைய இருதயம் நம்மிலே சமாதானமாக இருக்கக்கூடாதபடிக்கும் எத்தனை காரியங்களாலே நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை இந்த நாளில் நாம் உணர வேண்டும். இந்த பாதிப்புகளையெல்லாம் பார்த்தபடினால்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்து பார்ப்பா, அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்ப்பா, அவைகள் உன்னை பார்க்கிலும் அற்பமானவைகள், அவைகள் என்னை ஆராதிக்கும்படியாக நான் அவைகளை அழைக்கவில்லை, ஆனால் என்னை ஆராதிக்கும்படியாக அழைத்தது உன்னைதான் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல நம்மை எத்தனை விசேஷமானவர்கள் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து காண்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த பறவைகள் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டவை அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்படும்படியாக அவைகள் அல்ல. அவைகளை அங்கே ஆண்டவர் தாங்குகிறது நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த பூமியில் அவைகளை விட விசேஷமானவர்கள் நாம் என்று சொல்லி தேவன் நம்மை முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கவலைக்கும் உண்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குதுங்க. நிறைய வேறுபாடுகள் இருக்குது. கவலை நம்மை செயலிழக்க பண்ணும், அக்கறை நம்ம செயல்படும்படியாக தூண்டும். ஆமென்.
அல்லேலூயா. இந்த நாளில் நாம் எதனால் பாதிக்கப்படுறோன்றதை நம்ம பார்க்கணுங்க. எதனால் நாம் தாக்கப்படுகிறோம், எது நம்முடைய இருதயத்தை அதிகமாக தாக்குகிறது என்று சொல்லி கவனித்து ஜாக்கிரதையாக இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். அது நிமித்தமாக கவலை நம்மை அண்டாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மை காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தில் பல விதங்களிலே கர்த்தரை ஆராதிக்கிறதை குறித்து இந்த வேதம் நமக்கு குறிப்பிடுதுங்க. 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே தர்மம் செய்கிறது ஒரு விதத்திலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு முறையாக இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே ஜெபம், 14ஆம் வசனத்திலே மன்னிக்கிறது, 16வது வசனத்திலே உபவாசிக்கிறது, 19வது வசனத்திலே பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் தேவனை நோக்கி பார்க்கிறது. அங்கே 24வது வசனத்திலே 2 எஜமான்களுக்கு அல்ல, ஒரே எஜமானனான சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்வது. அடுத்து 25ல் கவலைப்படாது இருப்பது. இது எல்லாமே அவருக்கு ஆராதனை செய்கிற முறைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த பாதைகளை கடந்து வந்தவங்க தான். தர்மம் நாம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம். 2 எஜமானங்களுக்கு அல்ல, தேவனுக்கும் உலகத்துக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி அல்லாமல் தேவனுக்கு மாத்திரமே என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பூமியில் எத்தனையோ காரியங்களில் நாம் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியம், கவலை என்னும் அந்த ஒரு காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி நாம் ஆராதனையை ஆண்டவருக்கு முன்பதாக தவறாமல் செலுத்த, தகுதி உள்ளவர்களாக செலுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அதை கவனித்து பாருங்க. அது அற்பமானதுங்க, அது ரொம்ப சிறியதுங்க, அது எல்லாமே எண்ணப்படுகிறது கிடையாது. அவைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லலை, உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லலை. அவைகளை பார்த்து நீ என்னுடைய கண்ணின் மணி என்று ஆண்டவர் சொல்லலை. அவைகளை பார்த்து நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார், உன்னை உள்ளங்கையிலே நான் பொறித்து வைத்துள்ளேன், உன்னை நான் எனக்கு கண்மணியாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் இப்படி நம்மை வர்ணிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்கிறவர். ஆகையால் கவலைப்படாதிருங்கள், இந்த உலகத்திலே உள்ளவைகள் நம்மை மேற்கொள்ள பார்க்கும். ஆனால் பரலோக சிந்தை உடைய மனுஷன் அவைகளை மேற்கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தர்மன்ற விஷயம் ஆண்டவர் மத்தேயு மார்க்கு 12ல் அந்த ஒரு ஏழை விதவையை குறித்து பேசுகிறார்ல, 2 காசு போட்ட ஏழை விதவை. அவங்களுக்கே ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்க அந்த இடத்துல மிகுந்த உண்மையோடு தர்மம் செய்தபடினாலே அந்த இடத்துல இயேசு அவர்களை உயர்த்தினார். அருமை இரட்சகர் அந்த ஸ்திரீயை ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அங்கே காண்பிக்கிறார். அதே போல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து ஆண்டவர் பேசும்போது அந்த மனிதனுடைய ஜெபம் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே அருமையான யோசேப்பு மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே குடும்பம் காப்பாற்றப்படுகிறது, தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. நெகேமியா 1:4 பார்க்கிறோம், அங்கே அந்த நெகேமியா உபவாசம் இருக்கிறார். அந்த உபவாசம் இருக்கிற வேளையிலே அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு கட்டப்படுகிறது, அங்கே ஒரு நல்ல சீர் அமைக்கப்படுகிறது. ஆமென். அதே போல லூக்கா 16 நாம் பார்க்கிறோம், பூமியிலே பொக்கிஷம் சேர்க்காது இருந்தால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே ஆபிரகாமின் மடியிலே அங்கே அமர்த்தப்பட்ட லாசருவை
புழுவை போல நாம் ஆக்கப்படுகிறோம். ஆமென். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தானியேல் பூமியில் உள்ள ராஜாவுக்கு அல்ல, அவருடைய ராஜாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அவர் அங்கே இருந்தபடியினால் தேவன் அறிவிலும் ஞானத்திலும் அவரை உயர்த்தி அதே ராஜாவால அங்கே இருக்கிற ராஜாவாலையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு அந்த தானியேலுக்கு உதவியாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை போல் கவலைப்படாதிருப்போம் என்று சொன்னால், அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொண்டு வந்ததை போல இந்த பூமியிலே நாம் அந்த நேசரை எப்போதும் நினைத்திருப்போம் என்று சொன்னால், நமக்காக பலியாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சகல தியாகமும் நமக்கு எல்லா காலகட்டத்திலும் உதவியாக இருந்து கவலைகளிலிருந்து நம்மை மீட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த ஒவ்வொரு ஆராதனையுமே, ஒவ்வொரு விதமான இந்த முறை ஆராதனையுமே ஒவ்வொரு விதங்களிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. ஒவ்வொரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த கவலை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கவலை இருந்திருக்கும். எவ்வளோ வருஷம் கழித்து எனக்கு பிறந்த பிள்ளைய அவர் பலியிட சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர் கவலைப்பட்டிருக்கணும், அவர் துக்கித்திருக்கணும், அவர் அழுதிருக்கணும், ஒப்பாரி வைத்திருக்கணும். ஆனால் அந்த ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையோடு கூட இருந்தபடியினாலே அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. யெகோவா ஈரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திவிட்டு அவர்கள் கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தாருங்க. இந்த பூமியிலும் நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திலே திருவசனங்களிலே நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால், நமக்கு வருகிற போராட்டங்களிலே, சோதனைகளிலே, உபத்திரவங்களிலே நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே பலியானார் பார்த்தீங்களா, நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் பார்த்தீங்களா, அங்கே நாம் அந்த உபத்திரவங்களை இந்த பூமியிலே அனுபவிக்காமல், நமக்கு விரோதமாக வந்த சோதனைகளை நாம அங்கே மேற்கொள்ளாமல், அந்த பாடு, அந்த மரணம், அந்த ரத்தம், அந்த உயிர்த்தெழுதல் அவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாம கர்த்தருடைய வசனத்தில் நம்பிக்கை வைக்கும் போது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதாவது ஆபிரகாமுக்காவச்சு அங்கே அவர் போனதுக்கு அப்புறமா தான் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த பரலோகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகையால் ஆபிரகாமை விட அதிக நம்பிக்கையாக நம்மால தாங்க இருக்க முடியும். ஆகையால் நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னமும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டிய இடங்களிலே தர்மம் செய்யுங்கள். அந்த ஆராதனை உங்களை உயர்த்துவதற்கு அது உதவியாயிருக்கும். இன்னமும் நீங்கள் அதிகமாக செபியுங்கள். தேவன்தான் உண்மையானவர் என்று சொல்லி அந்த உலகத்தார் உள்ள ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் இன்னும் மன்னிக்காத இடங்களிலே மன்னியுங்கள். உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, சபை என்னும் குடும்பம் உங்கள் குடும்பம் என்று தேவன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் உபவாசம் இருங்கள். மீண்டும் கட்டப்பட வேண்டியவைகளை தேவன் கட்டி அங்கே ஒரு நல்ல பாதுகாப்பை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லி இருங்க. நிச்சயம் நீங்கள் இந்த பூமியில கைவிடப்படாதபடிக்கு அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் தான் எனக்கு எஜமானன் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த பூமியிலே எங்கேயெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ அங்கேயெல்லாம் உயர்த்தப்படும்படியாக சகல ஞானத்திலும் அறிவிலும் தேவன் நம்மை அங்கே வளர்க்க உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்க, இதெல்லாம் விளக்கி பார்த்தோன்னு சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு விதமான கிரியைகள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்யப்படுகிற இந்த கிரியைகள் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு அது பெரிய உதவியாக இருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. அந்த ஆராதனைகள் செய்யப்படுகிற நிமித்தமாக எத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
பாருங்க, ஒவ்வொரு விதத்திலும் இதுவரைக்கும் நீங்கள் ஆராதித்து வருகிற அந்த முறைகள் அது எப்போதும் செய்யப்படட்டும், அது எப்போதும் செய்யப்படட்டும். தயவு செய்து அது தடை பண்ணும்படியாக நீங்கள் உலகத்தின் மேலே எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் உங்கள் சிந்தையை வைக்காமல், உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால், தேவனை இதுவரைக்கும் ஆராதித்து வருகிறபடி அல்லாமல் இன்னமும் அதிகமாக அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த பூமியில் நாம் சில இடங்களில் உயர்த்தி பேசப்பட வேண்டியது இருக்கிறது. நம்மை ஆண்டவர் உயர்த்தி பேச வேண்டியது இருக்கிறது. நாம் நம்மளை உயர்த்தி பேச வேணாம், உலகம் நம்மளை உயர்த்தி பேச வேணாம், ஆனால் ஆண்டவர் உயர்த்தி பேச வேண்டியது இருக்குதுங்க. அந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தின் அந்த தியாகம் அவசியம். எப்படி அந்த ஏழை விதவையினுடைய இருதயம் செயல்பட்டதோ அப்படி நம்முடைய இருதயமும் செயல்பட வேண்டும். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? மார்க்கு 12:41 44 வாசிங்க. அந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறது நல்லது. தம்முடைய சீஷர்களை அழைத்து இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல நாம் எவ்வளோ செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது. நாம் எவ்வளோ செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது. எவ்வளோ அவரை விசுவாசிக்கிறோன்றது தான் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. ஆமென். எவ்வளோ விசுவாசிக்கிறோம் என்பது ஆண்டவர் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் எவ்வளோ நம்ம என்னன்னாலும் செஞ்சிடலாம், என்னன்னாலும் நம்ம பண்ணிடலாம். ஆனால் ஒரு மனுஷன் முழுவதுமாக தன்னை அவரிடத்துல அர்ப்பணிப்பது தான் அவருக்கு பெரியது. முழுவதுமாக அவரை விசுவாசிக்கிறதான் அவருக்கு பெரியது. அதுதான் அவருக்கு தேவைப்படுகிறது. ஆமென், ஆமென். அதாவது சில சில விஷயங்களை நம்ம இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைங்க தூரமாக இருப்பாங்க, பிள்ளைங்க தூரமாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருப்பாங்க. தூரமாக இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ லட்சங்களை சம்பாதிச்சு அந்த பெற்றோருக்கு அனுப்புனாலும் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்ள சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறது தான் பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் மனதார பெற்றோரை நேசிப்பது தான் பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே ஒழிய அவர்களுடைய கிரியைகள் அல்ல, அவர்களுடைய இருதயமே சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்முடைய இருதயம் அவருக்கு முழுவதுமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை தேவன் இந்த நாட்களில் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அது வெளிப்படுத்தப்பட வேண்டுங்க. எதிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதிலெல்லாம் வெளிப்படுத்துங்க. எதிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதிலெல்லாம் வெளிப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் அதை பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும்னு சொன்னால், அது பார்க்கப்பட்டுச்சுனா தான்
பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு இவர்களுக்கு தகுதியாக இருக்கக்கூடும். இவர்கள் அங்கே வந்து என்னை ஆராதிக்கக்கூடும், அங்கே இவர்கள் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டியவைகளை ஒப்புவிப்பார். இல்லை என்று சொன்னால் அவரால் நம்முடைய கரத்தில் எதையுமே கொடுக்க முடியாதுங்க. ஏன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அடிப்படையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். இருக்கிறதையே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவனுக்கு எப்படி அடுத்த வேலைக்கான காரியத்தை தேவன் கொடுப்பார்? எப்படி கொடுப்பார்? அதனால் தயவாய் புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் எவ்வளவு அதிகமாய் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நாம் பார்க்கக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது. தேவன் பார்க்கும்படியாக நம்முடைய இருதயம் எவ்வளவு அதிகமாய் அவருக்கு காத்திருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவரால் பார்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ஜீவனையே அந்த ஏழை விதவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னது போல இந்த பூமியிலே நம்மையும் குறித்து கர்த்தர் சொல்லுவதற்கு நம்முடைய முழு அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஜெபம் என்னும் ஆராதனை நமக்கு ரொம்ப அவசியங்க. இந்த ஜெபம் என்னும் ஆராதனையை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது இங்கே நமக்கு முன்பதாக இருக்கிற மக்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. கர்மேல் மலையிலே பக்தன் எலியா ஜெபித்த போது உண்மையான தேவனை அங்கே சுற்றியிருந்த பாகாலுக்கு உரிய ஆராதனை செலுத்துகிற ஜனங்கள், அந்த வைராக்கியமான ஜனங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு ஜெபிக்கிற மனுஷனால் யார் உண்மையான தேவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். எப்படிங்க இருக்குது நம்முடைய ஜெப வாழ்க்கை? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய ஜெப வாழ்க்கை அங்கே கிரியை உள்ளதாக, அது உயிர் உள்ளதாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் நம் நிமித்தமாக தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவரை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். ஜனங்கள் கண்ணார தேவனுடைய அசாத்தியங்களை, கிரியைகளை நம்முடைய ஜெபங்கள் நிமித்தமாக காண வேண்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது. நாம் மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுங்க. ஏன்னா இந்த பூமியில் நாம் மன்னிக்க தவறும்போது நம்முடைய சொந்த குடும்பம் அங்கே காப்பாற்றப்படாமல் போகும். அதே போல் குடும்பம் என்று சொல்லும்போது நம்முடைய வீட்டில் நம்ம 4 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 பேர் மாத்திரம் கிடையாதுங்க. சபை என்பது ஒரு குடும்பம். ஆமென். சபைக்குள்ளே நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாய் சமாதானமாய் பேசுகிறீங்க? எத்தனை பேருக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருக்கிறது? எத்தனை இங்கே இருக்கிற எத்தனை பேர் இங்கே உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறீர்கள்? சொல்கிறேன், இந்த ஒரு காரியத்தை செய்யாமல் எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படவே படாது. சபை என்னும் குடும்பமும் காப்பாற்றப்படாது. ஆமென். நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட, சபை என்னும் குடும்பம் காப்பாற்றப்பட இந்த மன்னிப்பு என்ற தேவனுடைய பெரிய குணாதிசயம் கிரியை செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கேதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஏங்க, தேவன் நம்மை மன்னித்ததினாலே, தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போது நம்முடைய வீட்டில் அங்கே மன்னிப்பு வெளிப்படாமல் இருந்தது என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் எப்படி தேவனுடைய திட்டம் நிறைவேறும்? அந்த திட்டம் நிறைவேறினால் தானே நமக்கு எல்லாம் வாய்க்கும்.
நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாதத்தில் பாருங்கள், நீங்கள் மன்னிச்சு வாழும்போது, மன்னிக்காமல் இன்னும் அப்படியே இருக்கும்போது எத்தனை காரியங்களில் நீங்கள் கைவிடப்படுறீங்கன்றதை பார்க்கலாம். மன்னிக்கும் போது எத்தனை காரியங்களில் காப்பாற்றப்படுவீங்கன்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்களா? 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 நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், எத்தனை காரியங்களில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார் என்பதை பார்க்க முடியும். நீங்கள் மன்னிக்காமல் இருந்து பாருங்கள், எத்தனை காரியங்களை நீங்கள் கைவிடப்படுறீங்கன்றதையும் பாருங்கள். நான் சேலஞ்சாக சொல்கிறேன், எத்தனை காரியங்களில் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்பதை பார்க்கக்கூடும். ஆமென், அல்லேலூயா. அதே போல் உபவாசம் என்னும் ஆராதனை ரொம்ப நல்லது. அந்த உபவாசம் என்னும் ஆராதனை நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. நல்ல பாதுகாப்பில் ஏற்படுத்தி நம்மை அவருக்கு அருகிலே நெருங்கும்படியாக நம்மை சீரமைக்கிறதுங்க, நம்மை சீரமைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தயவு செய்து உபவாச ஜெபத்தை தேவைக்காக எப்போவுமே நீங்கள் போடாதீங்க. உபவாச ஜெபம்ன்றது எனக்கு இதில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், இதில் எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கணும், இதில் நான் காப்பாற்றப்படணும், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணுன்ற ஒரு உபவாச ஜெபம் நல்லது கிடையாது. உபவாச ஜெபம் என்பது தேவனோட நெருங்கி சேருவதற்கான ஒரு ஜெபமே ஒழிய அது வேறு எதற்கும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனோடு நெருங்குவதற்கான ஒரு காரியம்தான் உபவாச ஜெபம். தேவனை விட்டு விலகி போகக்கூடாது என்பதற்கு ஒரு எல்லையை குறிக்கிறது தான் இந்த உபவாச ஜெபம். ஆமென். நெகேமியா ஏன் அந்த மதில் சுவர் கட்டுறதுக்கு உபவாசம் இருந்தாருன்னு சொன்னால், இங்கே பாரு, பழைய காலத்தில் தான், முன்னாடி தான் எல்லாரையும் நீ உனக்குள்ளாக விட்டு எல்லா புறஜாதிகளையும் நீ உனக்குள்ளாக ஏற்று அந்த புறஜாதிகளுடைய கலாச்சாரத்தின்படி நீ வாழ்ந்ததுனால தான், நீ உனக்கு எல்லையை மீறினதுனால தான் நீ அழிந்து நாசமானாய், எல்லாம் உன்னை விட்டு போனது. ஆகையால் இன்றைக்கு ஏற்படுத்தப்படுகிற இந்த எல்லையானது எந்த ஒரு உலக கலாச்சாரத்தின்படி அல்லாமல், எந்த ஒரு பொல்லாங்க மனுஷனுடைய குணாதிசயங்களின்படி அல்லாமல், தேவனுடைய சத்தியத்தின்படி இந்த எல்லைக்கு உள்ளாக இருந்து எல்லையை மீறாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் அந்த ஒரு சத்தியத்தின் அடிப்படையிலே பக்தன் நெகேமியா உபவாசம் இருந்து செபித்தார். ஆமென். அங்கே ஒரு சீர் உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் அவர் உபவாசம் இருந்து செபித்தார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை ஏறெடுத்து பாருங்களேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் ஏறெடுத்து பாருங்களேன். நம்ம பிள்ளைங்க நாம் அவங்க படிக்கலை, அவங்க ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி நம்ம உபவாசம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி உபவாசம் இருந்து பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை உம்மோட கூட நெருங்குவதற்காக இந்த உபவாச ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஏறெடுத்து பாருங்களேன். அவங்க படிக்கக்கூடாதபடிக்கு அந்த படிப்பை விட்டு விலகிறதுக்கு எந்த காரியங்கள்லாம் இருக்குதோ அந்த காரியங்களையெல்லாம் அவர்கள் கைவிடுவதற்கு, அந்த காரியங்களையெல்லாம் அவர்கள் மறப்பதற்கு, அந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு கசப்பாக மாறி அவர்களுடைய கவனம் அந்த கல்வியின் மேல் அது உறுதியாக இருக்கும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காரியத்தின் மேல் எண்ணமாய் கவனமாய் பொறுப்பாக இருக்க வேண்டுமோ அதில் அவர்கள் இருக்கக்கூடும். இன்றைக்கு அந்த உபவாசம் ஏறிடுங்கள். இன்றைக்கு அந்த பக்திக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயம் அந்த உன்னத பாதுகாப்பும் ஒரு நல்ல மறுசீர் அமைப்பும் நமக்கு உண்டாக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த லாசருவுக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. பூமியில் அவனுக்கு பொக்கிஷமாக எதையுமே அவர் பார்த்துக்கல. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான பார்க்கிலும் இந்த லாசருவுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் பெரிதாக இருந்தது. லூக்காவில் நாம் பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த அருமையான தர்மம் எடுத்த லாசரு, ஒன்றுமில்லாத லாசருவுக்கு ஆண்டவர் தான் பொக்கிஷமாக இருந்தார், ஆண்டவர் தான் அவருக்கு எல்லாமுமாக இருந்தார். ஆகையால் ஆபிரகாமின் மடியிலே அந்த லாசருவே கிடத்தப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் அப்படி கிடத்தப்பட வேண்டும், அந்த மடியிலே கிடத்தப்பட வேண்டும். ஆபிரகாம் என்னும் மடியிலே கிடத்தப்பட வேண்டும்.
இந்த பூமியில் எனக்கு இதுதான், இது இல்லைன்னா எப்படி, இது இல்லைன்னா எப்படி, எனக்கு இது நடக்கலை அதனால் நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு இப்படி நான் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்போ தான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு இப்படி ஆகணும் எனக்கு அப்படி ஆகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் மடியிலே கிடத்தப்படவே மாட்டோம். உலகத்தின் மடியிலே கிடத்தப்பட்டு அப்படியே நாம் நிர்மூலமாக்கப்படுவோம். ஆண்டவர்கிட்டலாம் நாம் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சுக்கூடாது. ஆண்டவர்கிட்டலாம் நாம் இப்படி எகண்டாவாதமாலாம் பேசக்கூடாது. சரிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க, நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசுங்க, தேவன்கிட்ட பேசுகிற வேலை நாம் வச்சுக்கூடாது. தேவனுடைய காரியங்களில் நாம் அப்படி நடந்துக்கக்கூடாது. கர்த்தருடைய விஷயங்களை நாம் அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஆபிரகாம் என்னும் மடியில் கிடத்தப்படவே முடியாது, கிடத்தப்படவே முடியாது. ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரை ஏன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? ஏங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஏங்க நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லும்போது இதெல்லாம் நாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லும்போது ஏன் ஓடி எல்லாவற்றையும் வாஞ்சியோடு செய்கிறீங்க? இது எல்லாமே செய்யப்படுவதற்கு அந்த ஆபிரகாம் மடியிலே நாம் கிடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான். இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இவ்வளோ பாடும் பட்டுட்டு நீங்கள் அதை வீணாக்கி விடக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. அது சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தை. அது இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெறக்கூடாதபடிக்கு கவலை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு விடக்கூடாது. பரலோக சிந்தை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த பொக்கிஷம். பரலோக சிந்தைதான் என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லி இருப்போம். அந்த ராஜ்யம் நமக்கு நிச்சயம் நம்முடைய கரத்திலே அதை அடைவோம். நாம் அந்த ராஜ்யத்தை போய் சேர்வோம். ஆமென். அல்லேலூயா. தானியேல் 2 எஜமான்களுக்கு என்னால் வேலை செய்ய முடியாது. எங்கே சொல்கிறாரு? அடிமையாய் போன இடத்துல, விலங்கிடப்பட்ட இடத்துல, இனி சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல, அவருடைய சொந்த பெயரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத இடத்துலங்க, யாருமே அவரை தானியேல்னு சொல்லி கூப்பிடவே முடியாது. தானியேல் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவருக்கு இருக்கிற சொந்தமான பெயரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு இடத்தில் அவர் சொல்றாரு, இந்த 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 தேசத்தின் ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்ய அல்ல, என் பரலோக தேசத்தின் ராஜாவுக்கே ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்திலும் ஒரு மனுஷனால வாழ முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கு இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வாழ்க்கையிலே, இப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்க்கையிலே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு அதிகமாய் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? எத்தனை அதிகமாய் செய்ய முடியும்? பிள்ளைங்களா, உங்கள் அப்பா அம்மா சொல்லி 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 நீங்கள் பைபிளை தூக்காதீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் பைபிளை தூக்கி எரிஞ்சு போடுங்க. நீங்களா என்னைக்கு பைபிள் எடுக்கிறீங்களோ, திடீர்னு ஒரு நாள் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ வீட்டை கதவை திறந்து பார்க்கும்போது நீங்கள் பைபிள் எடுத்து உட்கார்ந்துருக்கிறது அந்த இருதயங்கள் என்னைக்கு பார்க்குதோ அன்னைக்கு தான் உங்கள் மேலே ஒரு நல்ல சந்தோஷம் அவர்களுக்கு கடந்து வரும். இன்றைக்கு உங்கள் அப்பா அம்மா சொல்லாமல், உங்களுக்கு யாரும் சொல்லாமல் உங்கள் வேதாகமத்தை உங்கள் நெஞ்சில் நீங்கள் அணைச்சி கொள்கிறீங்களோ, அதை என்னைக்கு கண்கள் பார்க்குதோ அன்னைக்கு நீங்கள் அவர்களுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி எண்ணப்படும். இந்த வேதம் யாராலும் சொல்லப்பட்டு வற்புறுத்தப்பட்டு தூக்கப்பட்டால் அது ஒரு நல்ல பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே கேட்குற நல்ல வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இந்த சத்திய வசனங்கள் உங்களை எத்தனை அதிகமாய் உயர்த்தும் என்பது இதை நீங்கள் தானாக முற்பட்டு வரும்போது உங்களுக்கு அது தெரியுங்க. தானாக அதுக்கு உங்கள் கால்களை எடுத்து வைக்கும்போது, முதல் அடியை எடுத்து வைக்கும்போது 2வது அடியை ஆவியானவர் எடுத்து வைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்கள். ஆராதனையில் இந்த திருவிருந்து நேரத்தில் ஆண்டவர் சொன்னது தான். என்ன சொன்னார்?
அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஊழியத்தை நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அறிவிலும் ஞானத்திலும் உயர்த்தப்பட்டு இருந்து நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த மனுஷர்களாலவும் நாம் உயர்த்தப்படுவோமா? ஆமென். இந்த வார்த்தையை மறக்காதீங்க. தன் பெயரை கூட தனக்கு சொந்தமாக வைத்து கொள்ள முடியாத ஒரு இடத்தில் தேவன்தான் எனக்கு எஜமானன் என்று சொல்லி அவருக்கு தான் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வாழ ஒரு மனுஷனால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த தானியேலை விட நாம் அதிக பாக்கியமான ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் நாம் அடிமையாக இல்லை, எங்கேயும் நம்முடைய கைகள் விலங்கிடப்படலை, எங்கேயும் நாம் எனக்கு என்ன இல்லை, தொல்லைகள் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தானியேலை விட அதிகமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் வாழும்போது நிச்சயம் அறிவிலும் ஞானத்திலும் தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.